ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எலாஸ்டிக் ஃபேண்ட் பற்றி பார்க்க போகிறோம். தினமும் சுடிதார் அணிந்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேண்ட்டினுடைய நாடா முடிச்சு விழுந்துருச்சு அல்லது கட்டாயிருச்சு அல்லது உள்பக்கமாக சுருங்கிருச்சு அப்படிங்கிற பிரச்சனைகளுக்கு இந்த எலாஸ்டிக் ஃபேண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் போல் நம்ம ஃபேண்ட்டை எடுத்துக்கிறோம். ஃபேண்ட்டு கிளாத்தை எடுத்துக்கோங்க. 2 மீட்டர் கிளாத்து. இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். நீல வாக்கில் சுடிதார் மாதிரியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம சைட்லேயும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி 4 லேயரும் ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்கும். கீழ் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோல்டிங் இருக்கும். மேல் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இருக்கும். நம்ம சுடிதாருக்கு தலைகீழாக போடுவோம். அப்படியே ஓப்பன் கீழேயும் ஃபோல்டிங் மேலேயும். பட் ஃபேண்ட்டுக்கு ஓப்பன் மேலே இருக்கணும், கீழே ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அளவு ஃபேண்ட்டை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நார்மல் ஃபேண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் எலாஸ்டிக் ஃபேண்ட்டு எடுத்திருக்கேன். கீழ் சைடில் நான் ஃபேண்ட்டு, மேல் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி, அதாவது பெல்ட் பீஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஃபேண்ட்டினுடைய ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுருக்கங்கள் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு சைட்லாம் பின் போட்டுக்கோங்க. அளவுகள் மாறாமல் இருக்கிறதுக்காக எல்லா சைட்லேயும் பின் போட்டுக்கோங்க. சுருக்கத்தை சரி பண்ணிவிட்டு சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுட்டு பின் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அயன் பாக்ஸில் நீட்டாக அயன் பண்ணி கூட நீங்கள் அளவுகள் மார்க் பண்ணிக்கலாம். நான் இது போல் எல்லா பக்கமே பின் போட்டுக்கிறேன். இது மாதிரி கீழ் எட்ஜ்லேயும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டர்லேயும் தையல் போட்டுக்கலாம். பின் போட்டுக்கலாம். இது போல் பின் எல்லா சைட்லேயுமே நம்ம பின் போட்டாச்சு. இப்போ அளவுகள் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலேருந்து பாருங்கள், பெல்ட் பீஸ் நம்ம நெக்ஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேண்ட்டினுடைய உயரம் மார்க் பண்ணிக்கலாம். மேல் சைடில் 1/2 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஃபுல் லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபேண்ட்டினுடைய நீளம் மார்க் பண்ணிக்கோங்க, சரியான அளவு. அதே போல் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லைன் போடுறப்ப 2 இடத்துல மார்க்கிங் இருந்தது அப்படின்னா ஸ்கேலில் நேராக நம்மளுக்கு லைன் கிடைக்கும். அதனால் இன்னொரு இடத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே மடிச்சடிக்கிறதுக்காகவும் நம்ம ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவு இருந்தால் போதுமானது. இந்த மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம கால் சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கான அளவு இது சரியான அளவு. ரெண்டையுமே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுட்டு நம்ம வளைவுகள் மார்க் பண்ணணும். இப்போ மெட்டீரியலோடு சேர்த்து நான் பின் போட்டிருக்கேன். ஃபேண்ட்டு கிளாத்தை மேல் சைடில் பெல்ட் பீஸ் விட்டுட்டு கீழ் சைடில் யோக் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம அளவுகள் மார்க் பண்ணுறோம். மேலே எண்டிங்கில் 1/2 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்துலேருந்து பாருங்கள், கீழ் சைடில் சரியான அளவும் ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வளைவுகளை சேம் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது தையலுக்காக சேர்த்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து 1 இன்ச் உள்பக்கமாக நம்ம சரியான அளவு தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி ஷேப் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபேண்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கீழ் சைடில் ஹேர் கட் கொடுத்துக்கோங்க நம்ம லைன் போட்ட இடத்துக்கு. அதே போல் இந்த ஃபோல்டிங் சைடில் மேலேயும் சென்டரில் ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கீழ் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. மேல் பார்ட் பெல்ட் பீஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கிளாத்தை இது போல் எடுத்துக்கோங்க. ஓப்பன் சைடு இது கரைப்பகுதி மேல் சைடில் இருக்குது. இது ஃபோல்டிங் சைடில் வச்சுருக்கோம். இப்போ அளவுகள் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேல் அளவு லைன் போட்டுக்கோங்க, அல்லது 1.25 to 1.5 இன்ச்சுக்குள்ளார லைன் போட்டுக்கலாம். பட்டி மடித்து, அதாவது நம்ம சாதாரண நார்மலாக மடித்து அடிப்போம். இதில் நம்ம எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணிட போகிறோம்.
இப்போ கீழ் சைடில் பின் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இது மாதிரி மேல் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த சைடு ஓப்பன் சைடு வர்ற வரைக்கும் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பெல்ட்டினுடைய நீளம், சரியான நீளம் ப்ளஸ் தையலுக்காக 1.5 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் கொஞ்சம் தூரம் தள்ளியும் கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. சரியான அளவு ப்ளஸ் தையலுக்காக. நெக்ஸ்ட் பாருங்கள், அகலம் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம பெல்ட் பீஸ், அதாவது இதுக்கு மடிச்சடிக்கிறதுக்காக, எலாஸ்டிக் மடிக்கிறதுக்காக விட்டுட்டு மீத இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் நம்ம வந்து அளவுகள் அகலம் வந்து மார்க் பண்ணுறோம். அந்த லைனில் இருந்து கீழ்ப்பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா சரியான அளவு அகலம் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச் வந்து சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே அளவு கொஞ்சம் தூரம் இந்த சைடு தள்ளியும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம லென்த்து குறிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். தையலுக்காக மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கோங்க. சரியான அளவில் வேண்டாம், தையலுக்காக மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பெல்ட் பீஸ் வந்து கிடச்சிருச்சு. கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபேண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இது போல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழ்பாட்டு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பெல்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பெல்ட் பீஸ் எடுத்து வச்சுருங்க ஓரமாக. கீழ்பாட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது போல் எடுத்துக்கோங்க. நம்ம ஹேர்கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம கீழே வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ரைட் சைடு ராங் சைடு வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஃபேண்ட்டினுடைய ராங் சைடில் ஹேர்கட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல சரியாக வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக விட்ட இடத்த லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறோம். கேன்வாஸ் இது மாதிரி எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அகலத்தில் எடுத்துக்கோங்க. லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டதை எடுத்துக்கலாம். நம்ம கால் சுற்றளவு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. சென்டராக மடிச்சுட்டு அதில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கால் சுற்றளவுலையும் பார்த்துக்கோங்க, சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கேன்வாஸில் வந்து சென்டர் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சென்டரையும் கால் சுற்றளவில் சென்டரையும் சேமாக வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பின் போட்டுக்கோங்க. நம்ம ஆக்சுவலாக 1.5 இன்ச் வந்து மடிச்சடிக்கிறதுக்காக விட்டுருந்தோம் இல்லைங்களா, 1 இன்ச் வந்து கேன்வாஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற அரை இன்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச் கிளாத்தை வந்து கேன்வாஸை ஃபோல்டு பண்ண மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பின்னை எடுத்துட்டு டோட்டலாக கேன்வாஸோடு சேர்த்து இது போல் மடிச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு போட்ட லைன் வரைக்கும் கிளாத் வந்து மடிச்சிடலாம். இதில் கீழ் சைட்லேயும் மேல் சைட்லேயும் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் 3 தையல் கூட போட்டுக்கலாம். ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இது போல் ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ராங் சைடு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு யோக் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ரைட் சைடு ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இது கரப்பகுதி அப்படிங்கிறதுனால நம்ம ஓவர்லாக் ஓட்டவும் தேவையில்லை, ப்ளஸ் மடிச்சடிக்கவும் தேவையில்லை. அப்படி பிசுறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கைலி வந்து நம்ம மடித்து அடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். இதில் கரப்பகுதி இருக்கிறனால நான் தையல் மட்டும் போட்டுக்கிறேன். அதே போல் இந்த சைடு வந்து நம்ம மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம். 2 சைட்லேயுமே வந்து நம்ம தையல் போட்டு ஃபேண்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. 2 தையல் போட்டு இது மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெல்ட் பீஸ் எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடும் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். கால் டு அரை இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கோங்க. டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். 2 சைட்லேயுமே வந்து ரைட் சைடு ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது மாதிரி 2 தையலையும் நம்ம வந்து போட்டாச்சு. அடுத்து இது போல் எலாஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் அப்படிங்கிறது நிறைய சைஸில் இருக்கும். நான் வந்து 1.25 இன்ச் அகலத்தில் எடுத்திருக்கேன். லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 இன்ச் பக்கம் நான் வந்து லென்த் வந்து எடுத்திருக்கேன். இடுப்பு சுற்றளவுலேருந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5 இன்ச் வந்து கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா போதுமானது. எலாஸ்டிக்கு சரியானதாக இருக்கும். நான் வந்து 28 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். நம்ம தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து எலாஸ்டிக் இந்த மாதிரி வச்சு நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ராங் சைடில் நான் வந்து எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது போல் கார்னரில் வச்சுக்கோங்க. இதே வந்து உங்களுக்கு மேலே வந்து கரப்பகுதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டைம் ஒரு 1/4 இன்ச்சில் மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இது மாதிரி எலாஸ்டிக் வச்சு ஜாயின் பண்ணலாம். நான் கரப்பகுதி அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே வச்சு ஜாயின் பண்ணுறேன். பெல்ட் பீஸை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. பட் எலாஸ்டிக் வந்து லைட்டாக இழுத்த மாதிரி நீங்கள் வந்து தையல் போடணும். ஊசி வந்து உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது. கிளாத் வந்து தையல் போடும் பொழுது தானாகவே சுருக்கங்கள் வந்துடும். கொஞ்சம் பொறுமையாகவே தையல் போட்டுவாங்க. இது மாதிரி எண்டிங் வரைக்கும் போட்டுட்டு ஃபைனலாக பாருங்கள் எப்படி, அதாவது எலாஸ்டிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இது மாதிரி 2 பக்கம் இருக்கு இல்லைங்களா, இப்போ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் போட்டுரும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுக்கலாம். இது ரெண்டும் இது மாதிரி ஓப்பனில் இருக்கும். இது மாதிரி ஜாயின் பண்ணி நேர் தையல் வந்து போட்டுக்கலாம். கிளாத்தில் படாமல் நேர் தையல் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற கிளாத்தை அப்படியே வந்து லைட்டாக இழுத்த மாதிரி வச்சு தையல் போட்டு விட்டுருங்க. அடுத்து நம்ம மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து இது மாதிரி 2 சைட்லேயும் வந்து தையல் போடணும். இப்போ எலாஸ்டிக் வந்து உள்பகுதியில் போயிடும், நம்மளுக்கு வெளியில் தெரியாது. மேல் சைட்லேயும் கீழ் சைட்லேயும் வந்து தையல் போட்டுக்கலாம். அதே போலவே எலாஸ்டிக் வந்து லைட்டாக இழுத்த மாதிரி வச்சு தையல் போட்டுட்டு வாங்க. பட் கிளாத் வந்து தானாகவே சுருங்க ஆரம்பிச்சிரும். எலாஸ்டிக் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே வந்து தையல் போடுங்க. ரொம்ப இழுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஊசி உடையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாகவே வந்து தையல் போட்டுக்கோங்க. இது மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளி சைடில் இந்த மாதிரி இருக்கும். ரைட் சைடு, ராங் சைடு, உள் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து மறுபடியும் ஒரு தையல் போடும் பொழுது உங்களுக்கு எலாஸ்டிக் வந்து சுத்தமாக வெளியில் தெரியாமல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும்.
பேக் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஹர்கட் கொடுத்துக்கோங்க. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தையல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் 4 ஃபோல்டு பண்ணி இது மாதிரி ஹர்கட் கொடுத்துக்கோங்க. அந்த ஹர்கட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஃபோல்டு பண்ண போகிறோம். கீழே ஃபேண்ட்டினுடைய எக்ஸஸான கிளாத்தை இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணுறோம். அந்த ஹெர்கட்லேருந்து பாருங்கள் 3 இன்ச் அகலத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா சைட்லேயுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த கரெக்டாக அந்த 3 இன்ச் அகலத்துக்கு உள்ளார தான் நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ண போகிறோம். சைடில் வந்து உங்களுக்கு ஃபோல்டிங் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்கும், அதனால் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், நம்ம பெல்ட் பீஸும் கீழே வந்து ஃபேண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. ரைட் சைடும் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. தையல் பகுதி இருக்குது இல்லைங்களா, ஸ்ட்ரைட் தையல் போட்டோங்க இல்லைங்களா, அந்த 2 தையல் பகுதியும் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு பின் வந்து இது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து தையல் போட ஆரம்பிக்கலாம். 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போடலாம். இது மாதிரி பாருங்கள், நம்ம 3 ஹெர்கட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹெர்கட்டை வந்து ஒரு பின் போட்டு ஃபஸ்ட்டு வந்து பின் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ சுருக்கங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். ஆக ஃபஸ்ட்டு வந்து சென்டரை வந்து மார்க் பண்ணி இது மாதிரி பின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா 3 இன்ச்சில், அந்த இடத்துலேருந்து சுருக்கங்கள் வைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சென்டர் பின் வரைக்கும் இருக்கிற கிளாத்தை சுருக்கங்கள் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மறுபடியும் இந்த சைடில் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம், அது வரைக்கும் இருக்கிற கிளாத்தை சுருக்கங்கள் லைட்டாக வச்சுருங்க. அடுத்து மறுபடியும் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. தையல் பகுதி இருக்கும், அது 2ஐயும் மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை சுருக்கங்கள் வச்சிடலாம். இதே போலவே 2 சைட்லேயும் ஹேர்கட் பண்ண இடத்துக்கு சைடில் 3 இன்ச்சுக்கு இது மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. 2 சைட்லேயும் இது போல் நம்ம வச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. பாருங்கள், சரியான அளவு 6 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கால் சுற்றளவு மார்க் பண்ண இடத்துலேருந்து மேல் சைடில் ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சைடில் பிரெத் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபேண்ட் சைஸ் சின்னதாக வேணும் அப்படின்னா 7.5 இன்ச்சே போதுமானது. நான் 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மறுபடியும் ஒரு 2 இன்ச் ப்ளஸ் பண்ணி 10 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது போல் கீழ் சைடில் மார்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். சரியான அளவில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி 1.5 இன்ச் இது போல் நம்ம எக்ஸஸாக மார்க் பண்ணி போகும்பொழுது ஃப்ரீயாக இருக்கும். மேல் சைடில் வரும்பொழுது நீங்கள் 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு மீதி வந்து தையல் போட்டுருங்க. சென்டரில் வந்து நல்லா வந்து பேக் ஸ்டிச் வந்து நல்லா போட்டு விட்டுருங்க. அதே போலவே இந்த சைட்லேயே வந்து நம்ம கால் சுற்றளவு சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 6 இன்ச் தள்ளி மறுபடியும் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 8 இன்ச் போல் மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 10 இன்ச் போல் அந்த சைடு எவ்வளோ மார்க் பண்ணமோ அதே இன்ச்சு அப்படியே இந்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம லைன் போட்டுக்கலாம். மேல்ஸ் பக்கத்தில் வந்து எக்ஸஸாக கிளாத் இருந்தாலும் தெரியாது, கீழே வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஆக கீழே வந்து கரெக்டாக மார்க் பண்ணி நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். ஃபைனலாக ஓவர்லாக் வந்து போட்டு விட்டுருங்க. அப்போ தான் வந்து நூல்கள் பிரியாமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.